கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை ஓரமாக வாழ்ந்திருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடைக்காலும் கலிங்கும். இன்றைக்கி அந்த கடைக்காலும் கலிங்கும் இல்லவே இல்லை. அப்படி ஒரு சொல்லாடலும் பெருசாக எங்கேயும் பயன்படுத்துறதில்ல. அதுக்கான முழு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற பொதுப்பணித்துறை அந்த கடைக்காலையும் கலிங்கையும் கண்டுக்காம விட்டது தான். இந்த பொதுப்பணித்துறை நீர் மேலாண்மையை கன்னியாகுமரி மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சாலை ஓரத்துலையும் 2 பக்கமும் கடைக்கால் இருக்கும். அடுத்தது அந்த பிரதான சாலைகள், அதாவது முக்கியமான சாலையிலேருந்து குறுகின சாலைக்கு, சின்ன துணை சாலைக்கு போகும்போது கலிங்கு ஒன்று கட்டியிருப்பாங்க. இதுக்கு அடியில் நீர் போகிறதுக்கான பயணம் இருக்கும். அந்த நீர் வளத்தை தெளிவாக கொண்டு போகிறதுக்கும் அதை பக்குவமாக பயன்படுத்தி மேம்பாடு பண்ணுறதுக்கும் இந்த கலிங்குகளும் இந்த கடைக்காலம் பயன்பட்டுச்சு. காலப்போக்கில் வளர்ச்சி நிறைய வந்ததுமே புதிய திட்டங்கள் மூலமாக சாலை விரிவாச்சு. இந்த சாலை விரிவாகி அந்த கடைக்கால் முற்றிலும் இல்லாமல் ஆச்சு. அப்புறம் கலிங்கு என்ன காரணத்தினால முடிச்சு விட்டாங்கன்னு தெரில. அந்த கடைக்கால் மூடினதுமே அந்த கலிங்கையும் கொண்டு போயிட்டாங்க. இது மூலமாக மக்கள்கிட்ட தொன்று தொட்டு இருந்து வந்த நீர்வள மேலாண்மையும் மொத்தத்தில் மறந்து போச்சு. இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் மொத்தத்தில் எதுவுமே தெரியாது. காரணம் என்னென்னா, இங்கே அவங்க எதுவுமே அப்படி ஒன்றும் பார்க்கல. அவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தவே படவில்லை. குறிப்பாக இந்த புதுவயல் நிலங்கள், நான் எல்லாம் புதுவயல் நிலத்தில் வளர்ந்த ஒரு விவசாய குடிமகன், அந்த குடும்பத்தில் பிறந்தவன். அதனால் எனக்கு அதில் நான் பார்க்கும்போது மொத்தத்தில் அது இல்லாமல் போயிடுச்சு. என் காலத்தில் நான் என்னுடைய நல்ல அறிவு நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் கடைசியாக நெல் அறுத்தோம். அதுக்கப்புறம் நெல் விவசாயம் பண்ண முடியல. அதே போல் எல்லா வளர்ச்சிங்கிற பேர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வந்த எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்த விலை எங்களுடைய சொந்த தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறுபடியும் கொண்டு வந்தால் தான் இங்கே இருக்கிற மக்கள் நல்லா வாழ முடியும். இங்கே இருக்கிற எல்லா இயற்கை சூழலும் காப்பாற்றப்படும். சின்ன வயசில் பார்த்த குருவிகள் இன்றைக்கி இல்லை எங்கள் சுற்றுப்புற சூழலில், என்னுடைய ஊரில், சொந்த ஊரில். அதை நம்ம வேற எங்கேயோ பார்க்க வேண்டிய சூழலுக்கு நம்ம கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி உயிரினங்கள் கூட நெருங்கி வாழ்ந்திருந்த நாங்கள் இன்றைக்கி அந்த அளவுக்கு வாழாததற்கு முழு முதல் காரணமாக இங்கே நல்ல அரசியலை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தேர்ந்தெடுக்காதது தான் காரணம். இனியாவது நல்ல அரசியலை உங்களால் முடிந்த வரைக்கும் தேர்ந்தெடுங்க.